தற்பொழுது அமெரிக்கா பாரிய கடனில் இருக்கின்றது. மற்ற நாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய தொகை என்பது பெரியதாக இருக்கின்றது. குறிப்பாக சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அது கொடுக்க வேண்டிய தொகை அல்லது அது வாங்கியுள்ள கடன் அல்லது அது அந்த நாடுகள் முதலீட்டுள்ள தொகை என்பது பாரிய அளவிலானவை. இவர் இப்பொழுது அந்த முற்றுமுழுதாக எல்லா நாடுகளையும் பார்க்கவில்லை, ஆனால் கரிபியனை பார்க்கின்றனர். முக்கியமாக அவர்களுக்கு கரிபியன் என்பது நிச்சயமாக எந்த விதத்திலேயும் விட்டுக் கொடுக்க முடியாத பிரதேசமாகவும், அதே நேரம் இந்த சவுத் அமெரிக்கா எனப்படுகின்றது. அங்கே இப்ப இந்த வெனிசுலா, மற்றது கயானா, மற்றது ட்ரினிடாட் போன்றவை எல்லாம் அவர்கள் ஒரு ஆதிக்கத்திற்கு கொண்டு வந்த நாடுகளாக இருக்கின்றன. இதற்கு காரணம் அங்கே உள்ள வளங்களை மற்ற நாடுகள் வந்து பெறக்கூடாது என்கின்றதற்காக, அல்லது தாங்கள் தான் அவற்றை விலை பேசி விற்போம் என்பதற்கான தேவையை கொண்டு வருகின்றனர். ஆனால் கனடா சீனாவுடன் ஒரு உறவில் ஈடுபடுமாக இருந்தால் அது அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கையாக அமையும். எனவேதான் மாக்காணி அவர்கள் இப்போது மாக்காணி மீண்டும் புகழப்படுகின்றனர். நேர்கள் நினைக்கலாம் நாங்கள் ஏன் இதனை கொண்டு வருகின்றோம் என்று. இப்பொழுது மக்கள், அதாவது இந்த ஆய்வாளர்கள் அல்லது இந்த அரசியல் சார்ந்தவர்கள் இந்த கனடாவின் நடவடிக்கையை ஒரு கனடாவுக்கு சாதகமான நடவடிக்கையாக பார்க்கின்றார்கள். இவருடைய கொள்கை என்பது குடியேற்றவாசிகள் அல்லாமல் தாங்களாகவே அமெரிக்காவை கட்டியாளக்கூடியதாகவும், அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக மற்ற நாடுகள் அதனை இணைந்துள்ள நாடுகள் அதன் கேட்டு நடப்பையாகவும் மாற வேண்டும் என்பதற்கான நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றனர். இங்கே எந்த விதத்திலாவது கிரீன்லாண்டை தாங்கள் பெறுவோம் என்று ஒன்றில் பேச்சுவார்த்தை மூலமோ அல்ல ராணுவ நடவடிக்கை ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முதல் இந்த தகவல் வந்திருக்கிறார். நேட்டோ என்கின்ற அமைப்பை இல்லாமல் நேட்டோ என்கின்ற அமைப்பு இல்லாமலானால் 40 நாடுகளிடையே இருந்த ஒற்றுமை, நேட்டோ நாடுகளின் சரத்து 5 படி நேட்டோ நாடுகளின் நாடு ஒன்று மற்றதை தாக்க முடியாது அல்ல மற்றதை ஆக்கிரமிக்க முடியாது. ஆனால் அந்த நாடுகளில் ஒன்று ஒரு சண்டைக்கு சென்றால் மற்ற நாடுகளும் சேர்ந்து செல்ல வேண்டும். நேட்டோ அமைப்பு இல்லாமல் போகுமாக இருந்தால் உலகம் இந்த புதிய நடைமுறைகள் சென்று விட்டது என்பதை நாங்கள் ஏற்பவர்களாக மாற வேண்டும். இந்த வருஷ ஆரம்பத்திலேயே கனடிய அரசு அறிவித்த விடயம், முன்னர் போல் நாங்கள் அமெரிக்காவுடன் இனி பழக முடியாது, அமெரிக்காவுடனான உறவு என்பது மாறிவிட்டது, அதனை ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதை பகிரங்கமாக வெளிப்படைத்தன்மையாக அறிவித்துத்தான் அதனை செய்தார்கள். அதற்குரிய காரணம் வந்து அமெரிக்காவின் புறந்தள்ளலுடைய கனடாவின் விலகல் அல்ல. வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று 2026ஆம் ஆண்டு பிறந்திருக்கின்ற நிலையில் உலக அரசியலில் பல்வேறு மாற்றங்களை நாங்கள் கண்டுகொண்டு வருகின்றோம். குறிப்பாக அமெரிக்கா எடுக்கக்கூடிய நகர்வுகள் உலகின் பல நாடுகளுக்கும் தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒன்றாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பழைய மொன்ட்ரோ கொள்கையை புதிய வடிவில் மீண்டும் கொண்டு வந்திருப்பதாக சில விமர்சகர்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இந்த மாற்றம் என்பது உலக பரப்பில் பல நாடுகளை அச்சம் கொள்ள வைத்திருக்கின்றது. உலக நாடுகள் பலவும் தங்களுடைய மாற்றங்களை இப்பொழுதே செய்ய ஆரம்பித்திருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கனடா கூட அவ்வாறான நகர்வுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று கூட கனேடிய பிரதமர் மாக்காணி அவர்கள் தன்னுடைய சீன பயணம் குறித்த விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார். அதில் மிக முக்கியமான பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் கூட உலகத்தை அச்சத்தில் ஆழ்த்தக்கூடிய வகையிலும் இதுவரை காலமும் அமெரிக்க ஜனாதிபதிகள் செய்யாதவற்றை அவர் செய்து காட்டுவதாகவும் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இப்பொழுது வெனிசுலாவை ஒரு ஆக்கிரமிப்புக்குள் உள்ளாக்கி இருக்கின்ற நிலையில் மெட்ரோ அவர்களுடைய கைதை தொடர்ந்து அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் கூட விசித்திரமானவையாக இருக்கின்றன. தற்பொழுது விக்கிபீடியாவில் தன்னுடைய புகைப்படத்துக்கு கீழே வெனிசுலாவினுடைய செயல் ஜனாதிபதி என்ற பதிவை அவர் இட்டு அதனை தன்னுடைய ட்ரூத் தளத்தில் பகிர்ந்திருக்கின்றார். இது அமெரிக்க ஜனாதிபதி செய்யக்கூடிய ஒரு விடயமா என்ற கேள்விகளை பலர் இப்பொழுது எழுப்புகின்ற நிலையில் இன்று இந்த மொன்ட்ரோ கொள்கை பிரகடனம் தொடர்பான விடயங்களை நேர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. இந்த மொன்ட்ரோ கொள்கை பிரகடனம் என்பது 1832களில் அறிமுகமான ஒன்றாக இருந்தாலும் இது ஒரு செயலிழந்த வடிவமாகவே பார்க்கப்படுகிறது. இவ்வளவு காலம் கழித்து முன்னர் முன்வைக்கப்பட்ட ஒரு திட்டத்தை மீண்டும் கொண்டு வர முயற்சிப்பதற்கான நகர்வு ஏன் மேற்கொள்ளப்படுகின்றது? இதனுடைய உள்ளார்ந்த தன்மைகள் என்ன என்பது பற்றி கூறுவீர்களா?
ஆமாம். தற்பொழுது அமெரிக்கா பாரிய கடனில் இருக்கின்றது. மற்றைய நாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய தொகை என்பது பெரியதாக இருக்கின்றது. குறிப்பாக சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அது கொடுக்க வேண்டிய தொகை அல்லது அது வாங்கியுள்ள கடன் அல்லது அது அந்த நாடுகள் முதலிட்டுள்ள தொகை என்பது பாரிய அளவிலானவை. அதைவிட அவர்களுடைய கடன் சுமை என்பது அதிகரித்து செல்வதால், அதாவது 7 டிரில்லியன் என்று இருப்பதால், அதற்குரிய ஒரு சுருக்கு பாதை ஒன்றை பார்க்கின்றார். அதற்காகத்தான் இப்பொழுது இந்த மொன்ட்ரோ டிக்ளரேஷன் அல்லது மொன்ட்ரோ டாக்டரின் எனப்படுகின்ற, நீங்கள் குறிப்பிட்டது போல ஜேம்ஸ் மொன்ட்ரோ என்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி அப்போது இருந்தவர் 1823ஆம் ஆண்டுகளில், அப்பொழுது அமெரிக்கா என்பது நிச்சயமாக ஒரு முழு பெற்றார். இன்று அமெரிக்காவிற்கு உண்மையிலேயே 250 வயதாக போன்றது ஒன்றுபட்ட அமெரிக்காவிற்கு. இருந்த பொழுதிலும் இந்த கொலம்பஸ் வந்து 375 வருடங்கள் ஆகின்றன. அவர் வந்து முதல் தடவையாக போர்த்துகீசரான அவர் பஹாமஸ் வரை வந்திருந்தார். அதன் பிறகு அவர் மீள வருவதற்கு ஸ்பெயின் அரசரின் உதவியை நாடித்தான் வந்திருந்தார். அப்பொழுது அவர் வந்து இந்த அமெரிக்காவை கண்டுபிடித்து அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுத்து அந்த ஆக்கங்கள் எல்லாம் நடைபெற்ற பொழுது ஐரோப்பாவில் இருந்து தாக்குதல்கள் அல்லது கைப்பற்றல்கள் என்பன நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இப்பொழுது இப்படி பார்க்கலாம், இந்த வெஸ்ட் ஹெமிஸ்பியர் எனப்படுகின்ற அல்லது அமெரிக்காஸ் கண்ட்ரீஸ் ஆஃப் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அல்லது கண்ட்ரீஸ் ஆஃப் அமெரிக்கா எனப்படுகின்ற 37 நாடுகள் இருக்கின்றன. அவை மேற்கு உலக வரைபடத்தின் மேற்கு பிராந்தியத்தின் கீழ் வருகின்றன. நாங்கள் ஒரு அதாவது ஒரு தாளில் உலகத்தை உருண்டையாக பார்க்காமல் ஒரு வெற்றி தாளில் பார்த்தோம் என்றால் அது எங்களுக்கு ஒரு பேப்பரில் பார்க்கும் பொழுது வடிவாக விளங்கும். அதில் உண்மையிலே கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா தான் பிரதான நாடுகள். நோர்த் அமெரிக்கா, அதை விட இந்த சென்ட்ரல் அமெரிக்கா இருக்கின்றன. அதில் ஒரு 10 நாடுகள் வருகின்றன. மற்ற கரிபியன் அதுதான் முக்கியமானது. இந்த கரிபியனில் ஒரு 17 நாடுகளோ 15 நாடுகள், அதை விட சவுத் அமெரிக்கா என்கின்ற ஆர்ஜென்டினா, பிரேசில் போன்றவை கூட இந்த கண்ட்ரிஸ் ஆஃப் அமெரிக்கா தான் வருகின்றன. ஆனால் அதில் குறிப்பிட்ட பிரதேசத்தை, இப்பொழுது முழு பிரதேசமும் இல்லாமல் அதில் குறிப்பிட்ட பிரதேசத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு வைத்திருப்பதற்கோ அல்லது வேறு நாடுகள் அந்த இடத்திற்கு வரக்கூடாதோ என்பதற்காக உண்மையிலேயே இந்த சட்டம் இயற்றப்பட்டது அந்த நேரத்தில் ஐரோப்பிய ஸ்பெயின் வந்து தாக்குதல்களை மேற்கொண்டு சில கரிபியன் தீவுகளை, இப்பொழுது இந்த நீங்கள் கரிபியன் தீவுகளுக்கு அல்லது இந்த குரூஸில் போவர்களுக்கு தெரியும், சென்ட் மார்ட்டின் சில தீவுகளில் ஒரு சிறிய தீவிலேயே ஒரு பக்கம் ஹாலந்து மற்ற பக்கம் பிரான்ஸ் என்று இருக்கும், அல்லது ஒரு நாடு வேறு நாட்டின் அந்த அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அவ்வாறான தீவுகளை. அவையெல்லாம் அப்பொழுது கைப்பற்றப்பட்டவை. அவ்வாறான கைப்பற்றப்பட்ட தீவுகள் போன்றவற்றை போன்று அந்த ஐரோப்பாவிற்கு கொண்டு வரப்பட்ட அந்த நிலையை இப்பொழுது இவர் கொண்டு வருவது ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கும். இங்க உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், இவர் இப்பொழுது அந்த முற்றுமுழுதாக எல்லா நாடுகளையும் பார்க்கவில்லை, ஆனால் கரிபியனை பார்க்கின்றார். முக்கியமாக அவர்களுக்கு கரிபியன் என்பது நிச்சயமாக எந்த விதத்திலேயும் விட்டுக் கொடுக்க முடியாத பிரதேசமாகவும், அதே நேரம் இந்த சவுத் அமெரிக்கா எனப்படுகின்றது, அங்கே இப்ப இந்த வெனிசுலா, மற்றது இந்த கயானா, மற்றது ட்ரினிடாட் போன்றவை எல்லாம் அவர்கள் ஒரு ஆதிக்கத்திற்கு கொண்டு வந்த நாடுகளாக இருக்கின்றன. இதற்கு காரணம் அங்கே உள்ள வளங்களை மற்ற நாடுகள் வந்து பெறக்கூடாது என்கின்றதற்காக, அல்லது தாங்கள் தான் அவற்றை விலை பேசி விற்போம் என்பதற்கான தேவையை கொண்டு வருகின்றார். ஆனால் இங்கே உள்ள பிரச்சனை என்னவென்றால், இவ்வாறான ஒரு அதாவது வந்து இது எழுத்து மூல சட்டமாக இல்லாவிட்டாலும் இவ்வாறான நிலைமை ஒன்று ஏற்படுத்தப்படும் பொழுது இந்த நாடுகள் வேறே நாடுகளுடன் அமெரிக்காவை தாண்டி உறவில் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக கனடா சீனாவுடன் ஒரு உறவில் ஈடுபடுமாக இருந்தால் அது அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கையாக அமையும். எனவேதான் மாக்கானி அவர்கள் இப்போது மாக்கானி மீண்டும் புகழப்படுகின்றனர். நேர்கள் நினைக்கலாம் நாங்கள் ஏன் இதனை கொண்டு வருகின்றோம் என்று. இப்பொழுது மக்கள், அதாவது வந்து இந்த ஆய்வாளர்கள் அல்லது இந்த அரசியல் சார்ந்தவர்கள் இந்த கனடாவின் நடவடிக்கையை ஒரு கனடாவிற்கு சாதகமான நடவடிக்கையாக பார்க்கின்றார்கள் என்றால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவ்வாறான தடை ஒன்றை கொண்டு வர முயற்சிக்கலாம் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அதுதான் உண்மை. உண்மையிலே அந்த சட்டம் என்பது ஒரு தூர்ந்து போன சட்டம். சர்வதேச ரீதியில் அதற்கு பயனில்லை. ஆனால் அது வந்து ஐரோப்பாவில் இவர்கள் அனைவருமே வந்தவர்கள். இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பை பார்த்தீர்களானால் அவருடைய குடும்பம் கூட ஜெர்மனியில் இருந்தான் வந்தது. இங்கே அமெரிக்காவிற்கு மொழி வாரியாக ஜெர்மன் மொழியா அமெரிக்க மொழியா வரும் என்கின்ற பிரச்சனை இருந்தது. பிரெஞ்சுக்காரர்கள் வந்திருந்தார்கள், ஹாலண்ட்காரர்கள் வந்திருந்தார்கள். அதே போல பல சண்டைகள் இடம்பெற்றன. இப்பொழுது கனடாவை கூட எடுத்தீர்களானால் பிரெஞ்சு மொழி பேசுபவர்களின் ஆதிக்கம் கூட பல இடங்களில் இருந்திருக்கின்றது. அதன் அடையாளங்களாக 2-3 மாகாணங்கள் இருக்கின்றன. முதலாய மாகாணமாக கியூபெக் கூட இருக்கின்றது.
அவைதான் இதற்கான காரணம். இப்பொழுது இந்த விடயம் என்பது முன்னைய காலத்தில் ஒரு பாதுகாப்புக்கான ஒரு கொள்கையாக வகுக்கப்பட்டிருந்தாலும் கூட, தற்போதைய காலகட்டத்தில் பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களும் பேசப்படுகின்றன. அதேபோன்று ஆதிக்க அரசியல் தொடர்பான தகவல்களும் பேசப்படுகின்றன. உண்மையில் இப்போது நகர்வை டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்வதை வைத்து பார்க்கின்ற பொழுது, இது ஒரு ஆதிக்க அரசியலுக்கான விடயமாக பார்க்கலாமா? இல்ல இது ஒரு பாதுகாப்பு கருதிய விடயமாக பார்க்கலாமா? இல்ல, இது ஒரு ஆதிக்க அரசியல். அதாவது அவர் போகிற பாதை தெரியாமல் போய்க் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவருடைய அதாவது ஒரு பழைய காலத்து ஒரு நடைமுறையை கொண்டு வருவதற்கு, அல்லது அந்த அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்கின்ற, இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் அதே போன்ற ஒரு நிலைமை கனடாவில் கூட ஏற்பட்டது. அதை பற்றி நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளில் கதைக்கலாம். இந்த கனடா ஃபர்ஸ்ட் என்று கூட ஒரு நிறவெறி குழு ஒன்று தொடங்குகின்றது. அதுபோல இவருடைய கொள்கை என்பது குடியேற்றவாசிகள் அல்லாமல் தாங்களாகவே அமெரிக்காவை கட்டியாளக்கூடியதாகவும், அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக மற்ற நாடுகள், அதனை இணைந்துள்ள நாடுகள் அதன் கேட்டு நடப்பையாகவும் மாற வேண்டும் என்பதற்கான நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றார். இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது. இப்பொழுது கூறியிருக்கின்றார், எந்த விதத்திலாவது கிரீன்லாண்டை தாங்கள் பெறுவோம் என்று, ஒன்றில் பேச்சுவார்த்தை மூலமோ அல்ல ராணுவ நடவடிக்கை, ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முதல் இந்த தகவல் வந்திருக்கின்றது. அல்லது இது விலை உடனடியாக கொடுத்தாவது வாங்குவோம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆமாம். இது என்ன நடக்கும் என்றால், நேட்டோ என்கின்ற அமைப்பை இல்லாமல் ஆக்கும். நேட்டோ என்கின்ற அமைப்பு இல்லாமலானால் 40 நாடுகளிடையே இருந்த ஒற்றுமை, நேட்டோ நாடுகளின் சரத்து 5 படி நேட்டோ நாடுகளின் நாடு ஒன்று மற்றதை தாக்க முடியாது, அல்ல மற்றதை ஆக்கிரமிக்க முடியாது. ஆனால் அந்த நாடுகளில் ஒன்று ஒரு சண்டைக்கு சென்றால் மற்ற நாடுகளும் சேர்ந்து செல்ல வேண்டும். நேட்டோ அமைப்பு இல்லாமல் போகுமாக இருந்தால் உலகம் இந்த புதிய நடைமுறைகள் சென்று விட்டது என்பதை நாங்கள் ஏற்பவர்களாக மாற வேண்டும். ஆனால் இதை அதாவது மாறியும் பார்க்கலாம் தானே. ஒரு நேட்டோ என்பது ஒற்றுமை இல்லாத நிலையில் செல்லுகின்ற பொழுது, அமெரிக்காவுக்கு ஒரு பங்கம் ஏற்படுகின்ற பொழுது, எந்த நாடுகள் கை கொடுக்கும் என்ற ஒரு கேள்வியை கேட்டால், அதற்கு அமெரிக்கா இந்த விடயத்தை சிந்திக்காமல் செயற்படுகின்றதா என்ற ஒரு விடயம் இருக்கிறது அல்லவா? அமெரிக்கா சிந்திக்காமல் தான் செயற்படுகின்றது. குறிப்பா பார்த்தீர்களானால் இந்த வார இறுதியில் அல்லது கடந்த வெள்ளிக்கிழமை 65 பெரிய அமைப்புகளில் இருந்து அமெரிக்கா தன்னை விடுவித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அமைப்புகள் யாது என்று பார்த்தால், ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமைகள் சம்பந்தமான அமைப்புகளோ அல்லது மனிதாயமான செயல்களை செய்கின்ற அமைப்புகளோ போன்ற பல இத்தியாதிகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக இருக்கின்றது. ஒரு உண்மை இருக்கிறது. இப்பொழுது ஐக்கிய நாடுகள் அவையை இயக்குவதற்கு கூட அமெரிக்கா 23% அல்ல 25% நிதியை கொடுக்கின்ற ஒரு நாடாக, பெரிய நாடாக இருக்கின்றது. ஆனால் அந்த தலைமையை அவர்களாகத்தான் ஏற்றார்கள். அவர்களாகத்தான் உலகை வழிநடத்துவதாக சென்றார்கள். இப்பொழுது அதிலிருந்து மாறி அந்த விடுபட்டு வருவது என்பது தோல்வி அடைந்து கொண்டு வருகின்றார்கள் என்கின்றதை மறைப்பதற்கான, அல்லது தங்களுடைய பிரதேசத்தை மாத்திரம் இனி தாங்கள் வைத்திருப்போம் என்பதற்கான நிலைமையாக ஆகின்றது. கனடாவின் நிலைமையை பல நாடுகளும் எச்சரிக்கையுடன் பார்க்கின்றன. அதாவது கனடாவிற்கு பாதிப்பு ஏற்படுமா என்பதை கூட அவர்கள் அதாவது ஒரு சீரியஸாக பார்க்கின்றார்கள். நிச்சயம் அந்த சிரத்தையோடு பார்க்கின்றார்கள். எனவே இவ்வாறான மாக்காணியவர்களின் நடவடிக்கைகள் போன்றவை நிச்சயமாக தேவை என்பதைத்தான் இது அடையாளப்படுத்துகின்றது. சரி, நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட விடயம், இந்த மொன்ட்ரோ கொள்கை என்பது ஐரோப்பிய நாடுகளுடைய ஆளுகை என்பது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடாது என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அருகில் இருக்கின்ற கனடா ஒரு நட்பு நாடாக இருந்த நாடு தற்பொழுது ஐரோப்பிய நாடுகளை அரவணைத்து செல்லுகின்ற ஒரு நாடாக இருப்பதோடு மட்டுமல்லாமல், ஐரோப்பிய நாடுகளும் கனடாவுக்கு உதவுவதற்கு முன் வருவது என்பது அமெரிக்காவினால் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது? ஏனென்றால் இது ஒரு கொள்கை முரணை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இல்லை, இது இந்த வருஷ ஆரம்பத்திலேயே கனடிய அரசு அறிவித்த விடயம், முன்னர் போல் நாங்கள் அமெரிக்காவுடன் இனி பழக முடியாது, அமெரிக்காவுடனான உறவு என்பது மாறிவிட்டது, அதனை ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதை பகிரங்கமாக வெளிப்படைத்தன்மையாக அறிவித்துத்தான் அதனை செய்தார்கள். அதற்குரிய காரணம் அமெரிக்காவின் புறந்தள்ளலையுடைய கனடாவின் விலகல் அல்ல. கனடா தன்னை பொறுத்தவரையில் தன்னை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறான சட்ட திட்டங்களை கொண்டு வருவதும், தங்களுக்கு ஏற்றவாறான நிலைமைகளை கொண்டு வருவதும் தான் இவர்கள். குறிப்பாக இவர்கள் இங்கே குடியேற்றத்திற்கு வந்த பொழுது மத பிரசாரகர்களையும் பெரிய நாய்களையும் கொண்டு வந்தார்கள். பெரிய நாய்கள் பூர்வீக குடிகளை பயப்படுத்துவதற்காக. அவ்வாறான
கட்டுமான திட்டங்கள் எல்லாம் உள்ள ஒரு மனநிலையில் இருந்த ஒரு பரம்பரையான வியாதியாக கூட இது இருக்கலாம். இப்பொழுது அதே மாதிரியான நிலைமையை இப்பொழுது குடியேற்றவாசிகள் எல்லாரையும் புறம் தள்ளி அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்து அங்கே ஒரு காட்டு மிராண்டித்தனமான படியை ஐஸ் என்கின்ற பெயரில் ஏற்படுத்தி அண்டைய நாடுகளின் சுதந்திரத்திலேயே கை வைக்கின்ற அளவிற்கு அவர்களுடைய மனநிலை என்பது மாறுகிறதுக்கு காரணம் உள்பயம். அதாவது வந்து தன் இருப்பு தொடர்பான பயம்தான் இவ்வாறான ஒரு நடவடிக்கைக்கு ஒரு நாட்டை தள்ளும். எனவே இந்த கனடா ஐரோப்பாவை நோக்கி செல்வதில் எந்தவித அதாவது வந்து இரண்டாம் கருத்துக்கும் யாரும் கூற முடியாது. ஏனென்றால் அது காலத்தின் தேவையாக அமெரிக்கா மேற்கொண்ட புறந்தள்ளல் நடவடிக்கை தான் காரணம். இப்பொழுது இன்னும் ஒரு ஆபத்து இருக்கின்றது. அமெரிக்கா கனடாவை அந்த ஒரு மொனோபொலி என்று கூற இயலாது சார்பு சந்தைகள் வைத்திருந்தது. அமெரிக்கா சார்பு பொருளாதாரமாகத்தான் எங்களுடைய பொருளாதாரம் இருந்தது. எங்களுடைய பொருளாதாரத்தை வாங்குவதற்கு யாருமே இல்லை. அமெரிக்கா தான் விலையை நிர்ணயிக்க முடியும், அமெரிக்கா தான் எரிபொருளை வாங்க முடியும் என்ற இருந்தது. இப்பொழுது மாறுகின்றது. இப்பொழுது பார்த்தீர்களானால் எதிர்கட்சிகள் கூட எண்ணெய் குழாயை பிரிட்டிஷ் கொலம்பியா வரை கொண்டு சென்று கடல் மூலம் அதை அனுப்ப வேண்டும் என்கின்ற திட்டத்திற்கு ஆதரவு வழங்குகின்றன. அல்பர்டா பிரீமியர் கூட அதற்கான ஆதரவை வழங்குகின்றார். அதற்குரிய காரணம் என்னவென்றால் இவ்வளவு காலமும் அமெரிக்காவுக்குத்தான் சென்றது, அமெரிக்காவைத்தான் விலையை நிர்ணயித்தது. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய நிலைமைக்கு வர வேண்டும் ஏனென்றால் அமெரிக்கா அதே எரிபொருளை அதே தரத்தையுடைய அதே மசகு எண்ணெய், அதாவது வந்து ஹெவி க்ரூட் ஆயில், அது இருக்கின்ற இடம் அமெரிக்காவும் மன்னிக்கவும் கனடாவும் வெனிசுலாவும் தான். இப்பொழுது வெனிசுலாவில் இருந்து அதை எடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு கனடாவின் தேவை என்பதை குறைக்கப் போகின்றார்கள் அல்லது இல்லாமல் செய்ய போகின்றார்கள். எனவே கனடா தள்ளப்பட்டுத்தான் இப்பொழுது இவ்வாறு மாறி வருகின்றது என்பதை நாங்கள் உணர வேண்டும். இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது. இது நாங்கள் ஏதோ சாதாரணமாக 10ஓடு 11ஆக கதைப்பதில்லை. ஒரு பொருளாதார மற்றும் ஒரு போர் ஆபத்துள்ள ஒரு சூழ்நிலையில் இருந்து இதனை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அதாவது ஒரு அறிவிக்கப்படாத போர் என்பது மௌனமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். இதே நேரத்தில் ஜனாதிபதியாக பதவியேற்று 1 வருடங்கள் கடக்கின்ற இந்த சூழலில் முன்னர் தேர்தல் பிரச்சாரங்களின் போது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தி பிரச்சாரங்களை மேற்கொண்டவர். காலங்கள் செல்ல செல்ல சில மாதங்கள் உருண்டோட இப்பொழுது அமெரிக்கா அலோன் என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்துகின்றார். இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது உலகத்திற்கும் அதே நேரத்தில் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் எவ்வாறான அச்சுறுத்தலை இந்த உலகுக்கு கொடுக்க போகிறது என்று நினைக்கின்றீர்கள்? ஆமாம், இது இவ்வாறு கூறுங்கள். அவருக்கு தகுந்த ஆலோசகர்கள் இல்லை, எல்லாரும் ஒத்துப்பாடிகள். அதாவது அவருடைய அமைச்சரவையை பார்த்தீர்களானால் இவர் ஒன்றும் 3 என்று சொன்னால் அவர்கள் ஆமாம் அது 3 தான் என்று சொல்பவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இல்லை 1 2 என்று சொல்பவர்களாக ஒருவரும் இருக்க இயலாது என்றால் அவர் அடுத்த நாளே அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார். எனவே இது வந்து அந்த நாங்கள் 23ஆம் புலிகேசியம் என்ற ஒரு திரைப்படம் வந்திருந்தது. அந்த அரசைத்தான் இப்பொழுது அமெரிக்கா கொண்டிருக்கின்றது என்பது பார்வைக்கு விளங்குகின்றது. ஏனென்றால் நடைமுறைக்கு ஏற்ப நடவடிக்கைகளை எடுத்தல் என்பது வேறு, நம்பிக்கையை தகர்த்தல் என்பது வேறு. பல 250 வருடங்களாக கட்டியெழுப்பப்பட்ட நம்பிக்கையிலிருந்து கனடாவை புறந்தள்ளுதலோ மெக்சிகோவை புறந்தள்ளுதலோ அல்லது 350 வருடங்களுக்கு முன் இடம்பெற்ற சம்பவங்கள் போன்ற நிகழ்வுகளை கொண்டு வருவதோ 300 வருடம் அந்த இவருடைய அந்த ஜேம்ஸ் மொன்ரோ அவர்களுடைய நடைமுறை வந்து அதை கொண்டு வருவது என்பதோ ஒரு உப்பு சப்பில்லாத விடயம். அதாவது வந்து நடைமுறை சாத்தியமற்ற பல் கலாச்சார உலகு, அதைவிட தொழில்நுட்பம் மனிதனை ஆளுமா என்கின்ற ஐயத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற உலகு, அதைவிட போருக்காக படை வீரர்கள் தேவையில்லை, சாதாரண கணனியர்களே அதை இயக்கலாம் என்பது நடைமுறையில் காண்பிக்கப்பட்டு விட்டது. அதாவது வந்து எவ்வாறு உக்ரைன் ரஷ்யாவில் உள்நுழைந்து தாக்குகின்றதோ அல்லது கடற்படைகள் தாக்குகின்றதோ எல்லாம் ஆள் இல்லாத கலங்கள் மூலம் செய்யப்படுகின்றன. அதைவிட சூப்பர் ஹைபர்சோனிக் எனப்படுகின்ற நினைக்கிறேன் ஃபேட்டியான் 2 என்கின்ற ஏவுகணைகள் எல்லாம் ஒலியின் வேகத்தை விட 14 மடங்கு பெரியவை என்கின்ற பொழுது அவற்றின் பயண வேகம் என்பது 11,000 கிலோமீட்டரில் இருந்து 14,000 கிலோமீட்டராக இருக்கும் என்றால் ஒரு 20 நிமிடம் 25 நிமிடத்தில் கதையை முடிக்கின்ற அளவில் நாடுகள் வந்துவிட்டன. எனவே இந்த நேரத்தில் பழைய நடைமுறைகளை கொண்டு வருவது என்பது ஒரு ஒத்து வராத விடயம். எங்களையெல்லாம் புறம் தள்ளுகின்றார். அதாவது வந்து இப்பொழுது ஒரு
நாங்கள் ஒரு இந்திய பெண்மணியை திருமணம் முடித்திருக்கிற ஜேடி வேன்ஸ் அவர்கள் துணை ஜனாதிபதி அவருடைய இனவாத கருத்துக்களை பார்த்தீர்களானால் நிச்சயமாக நீங்கள் அதிர்ந்து போவீர்கள். அவர் அவ்வாறுதான் சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் இருக்க வேண்டும் என்றால் அவ்வாறுதான் செயற்பட வேண்டும். அதுதான் உண்மை. ஆமாம், இப்பொழுது மத்திய வங்கி ஆளுநருக்கு எதிராகவே சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருப்பதான அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக அவர் கூறியிருக்கின்றார். தொடர்ந்து இந்த வட்டி வீத குறைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்ற அழுத்தம் தன் மீது பிரயோகிக்கப்படுவதாக நேற்றைய தினம் கூட அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சூழலில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியும் வெனிசுலாவினுடைய செயல் ஜனாதிபதியுமான என்ற அடைமொழியோடு அவரை அழைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு பலரும் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்று சோஷியல் ட்ரூத் சமூக தளத்தில் அவர் பதிவிட்ட பதிவு. இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உண்மையிலேயே இவ்வாறு யோசிங்கள். ஒரு உத்தியோகபூர்வ ஜனாதிபதி உலகின் முதல் சக்திக்கு உலகில் எந்த நடவடிக்கையும் இப்பொழுது அவர்களால் நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும். யாரும் மறக்க முடியாது. படை பலம் என்பது யாரையும் விட அதிகமாக உள்ள நாடு. அதைவிட படை முகாம்கள் என்பது உலகம் முழுவதுமே வைத்திருக்கின்ற ஒரு நாடு. அவ்வாறான ஒரு நாட்டின் அதிபர் இவ்வாறான சிறுபிள்ளைத்தனமான செயல்களை செய்வது என்பது மற்ற நாடுகளை நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு வலயத்திற்கு இட்டு செல்வதோடு அதாவது ஒரு உண்மையிலேயே சொல்ல போவதான ஒரு கோமாளி மாதிரியான செயற்பாட்டில் ஈடுபடுகின்றனர். ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட ஒரு மக்கள், அந்த மக்கள் தான் அதற்கான விலையை கொடுக்க வேண்டும். ஆளுமையை காணவில்லை. ஒரு அரசு தலைவன் கதைக்குரிய ஒரு ஆளுமை என்பது இவருடைய எந்த பேச்சிலாவது நீங்கள் இவர் அதாவது தொலைக்காட்சிக்கு நேரே முன்னால் வந்தால் நீங்கள் ஏதோ சந்தையில் விலை பேசுகின்ற ஒரு தரகரை போலத்தான் இவரை பார்ப்பீர்கள். அதாவது ஒரு டெலிப்ராம்பர், அதாவது டெலிப்ராம்பர் என்பது முன்னால் எங்களுக்கு தெரியாமல் பார்த்து வாசிக்கின்ற கருவி. அதில் எழுதியிருப்பதை கூட வாசித்து ஒரு தனக்குரிய ஆணித்தரத்தை கொண்டு வருவதாக இருந்தால் நிச்சயமாக அவருக்குரிய மரியாதை என்பது இருக்கும். இவ்வாறு ஒரு ஜனநாயக ஆக்கிரமிப்பு செயலில், அதாவது தானே ஒரு விக்கிபீடியாவில் தனது பேரின் கீழ் இவர்தான் வெனிசுலாவுக்கான பதில் ஜனாதிபதி என்பதை பதிவு செய்து தனது எக்ஸ் தளமான, அதாவது ட்விட்டர் தளமான ட்ரூத் தளத்தில் அதனை பதிவிடுவதானால் அதனை எவ்வாறு நாங்கள் ஜீரணிப்பது? அதுதான் உண்மை. சில வேளைகளில் இரண்டாம் ஹிட்லராக இவரை பாருங்கள். என்றால் ஹிட்லர் கூட ஒரு கொமெடிக்காரனாகத்தான் இருந்தார். இவ்வாறான நடவடிக்கைகள் தான் அவரை கடைசியில் கொண்டு சென்று சேர்த்தது. ஆமாம், நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு மீண்டும் விரிவாக பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு நன்றி. நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.